பெண்களுக்கு ரத்த சோகை நிறைய இருக்குன்னு சொல்லலாம். இல்லை ப்ரஷ் பண்ணும்போது எனக்கு கம்ஸ்லேருந்து ப்ளீடிங் ஆகுது. இந்த கண்டிஷன் தொடர்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாளடைவில் ரத்த சோகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய புண்கள், வயிற்று புண் நாளடைவில் இருந்து என்னன்னா உள்ள ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் நிறைய பெண்களுக்கு, அனிமியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுறத பார்க்கலாம். வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கு, அண்டர் வெயிட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ற நபர்கள் இஞ்சி தேனூரில் ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம உடலில் என்னதான் நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சிலருக்கு அனிமியா, அதாவது ரத்த சோகைன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். நான் கரெக்டாக தான் ஃபுட் எடுத்துக்கிறேன், இல்லை அயன் பேஸ்டு டயட் கரெக்டாக எடுக்கிறேன், என்னதான் இருந்தாலும் எனக்கு அனிமியாவே இருக்குது, ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைவாகவே இருக்குன்ட்டு நம்ம இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. பொதுவாக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸ், அதாவது ரத்த சிவப்பணுக்கள், இதில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அப்படின்ற புரோட்டீன், இதுதான் நம்ம உடல், அதாவது ஆர்பிசி செல்ஸோட பணி, முக்கியமான பணி என்னென்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், நியூட்ரிஷன், இது எல்லாமே நம்ம உடலோட அனைத்து பாகங்களுக்கும், அனைத்து உறுப்புகளுக்கும், உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான பணியை செய்யுது. இதில் தான் ஹீமோக்ளோபின் லெவல் குறையும் போது நமக்கு அனிமியா, ரத்த சோகை ஏற்படுது. பொதுவாக இந்த ரத்த சோகை ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ரத்த சோகை ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள், ஒருவேளை எனக்கு ரத்த சோகை இருந்ததுன்னா என்னென்ன சிம்டம்ஸ், அறிகுறிகள் தெரியும், இதை இயற்கையான முறையிலோ இல்லை சித்த மருந்துகள் மூலமோ எப்படி முழுவதுமாக குணப்படுத்தலாம் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த பதிவில் முழுவதுமாக பார்க்கலாம். பொதுவாக ரத்த சோகை ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பெண்களுக்கு ரத்த சோகை நிறைய இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எவ்ரி மந்த் நமக்கு பீரியட்ஸ் ஏற்படும் போது அதிகமான உதிரப்போக்கு. இப்போ பீரியட்ஸ் வரும்பொழுது இப்போ 28 டேஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு சைக்கிள் நடக்குது, இது நேச்சுரலாக நடக்கக்கூடியது. 3 to 5 டேஸ் இல்லை 6 டேஸ் நமக்கு ப்ளீடிங் இருக்குன்னா ஓகே. இதுவே நிறைய எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கான்றது நிறைய பெண்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஓவராக ப்ளீடிங் எவ்ரி மந்த் நமக்கு ஆகிட்டே இருக்கும்பொழுது ஸோ அனிமிக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நமக்கே தெரியாமல் எங்கெங்கெல்லாம் நமக்கு உடலில் ப்ளீடிங் ஏற்படலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். அதாவது கம்ஸ், பல் ஈறுகளில் ஒரு வீக்கம். எப்பவுமே நமக்கு ஏதாவது நான் ஹார்டாக ஏதாவது ஃபுட் எடுத்துக்கிட்டேன், இல்லை ப்ரஷ் பண்ணும்போது எனக்கு கம்ஸ்லேருந்து ப்ளீடிங் ஆகுது. இந்த கண்டிஷன் தொடர்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாளடைவில் ஏற்பட ரத்த சோகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன், இதனால தான் பெரும்பாலான மக்களுக்கு நம்ம அனிமியா வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னா குரானிக்காக இருக்கக்கூடிய, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஸ்டொமக் அல்சர், வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய புண்கள், வயிற்று புண் நாளடைவில் இருந்து என்னன்னா உள்ள ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டொமக்கோட இன்னர் லேயர் எல்லாமே, அந்த மியூக்கஸ் மெம்பரேன் எல்லாமே ஆசிட், ஓவராக ஆசிட் செக்ரேஷனால் அரிக்கப்பட்டு உள்ள ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கலான்னா, நமக்கு நெஞ்சு பகுதியில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கிறது, வாயிலையும் நிறைய புண்கள், மவுத் அல்சர் ஏற்படும். அதே மாதிரி மோஷன் போகும்போது அவங்களுடைய மலம் கருத்து போகிறது, இந்த மோஷன் போகும்போது அதில் பிளட் கலந்து வருது. ஸோ கருமை நிறத்தில் நமக்கு மோஷன் போகுதுன்னா நிச்சயமாக இன்டர்னல் உள்ள ஏதோ ப்ளீடிங் இருக்குன்றதை நம்ம உடனடியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பைல்ஸ் ஃபிஸ்டுலா இருக்கக்கூடிய கண்டிஷன். ஒவ்வொரு டைம் எனக்கு பைல்ஸ்க்கான எந்த சிம்டம்ஸுமே தெரியல, ஆனால் நான் மோஷன் போயிட்டு வந்த உடனே இம்மிடியேட்டாக எனக்கு பிளட் நிறைய லாஸ் ஆகுது, அதுக்கப்புறம் தானாக நின்றுடுது. இந்த கண்டிஷன் ரெகுலராக இருக்கும் பட்சத்தில், ஸோ பிளட் லாஸ் தொடர்ந்து ஆகும்போது நமக்கு அனிமியான்ற கண்டிஷன் ஏற்படுது. இதை தாண்டி வேறு எந்தெந்த நிலைமையில் நமக்கு அனிமியா ஏற்படுதுன்னா, ப்ரெக்னென்சி டைமில், பெண்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் அனிமியா, ரத்த சோகை ஏற்படும். அதே மாதிரி நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய, அதாவது அயன் டிஃபிஷியன்சி, விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்குன்னா நமக்கு உடலில் ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையும் தாண்டி லிவர் அண்ட் ஸ்ப்ளீன், கல்லீரல்லையோ மண்ணீரல்லையோ நமக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னா, நிறைய பேருக்கு நமக்கு பார்த்துருப்போம், லிவரில் நமக்கு சிர்ஹோசிஸ், லிவர் சிர்ஹோசிஸ் இருக்குது, இல்லை ஜாயிண்டிஸ் இருக்குது. இந்த கண்டிஷன்லேயோ இல்லது ஸ்ப்ளீனில் பார்த்தோம்னா மண்ணீரல் வீக்கம், இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்க ஸ்பீனோமெஹாலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பீனோமெஹாலி கண்டிஷனில் பார்த்தோம்னா நமக்கு பிளட், உடலில் ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை வேகமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு ரத்த சோகை ஏற்படுது. ஒருவேளை எனக்கு ரத்த சோகை இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும், அறிகுறிகள் தெரிஞ்சால் தான் நமக்கு இந்த நோய் இருக்குன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஸோ பேசிக்காக நமக்கு அனிமியா இருக்குது, ரத்த சோகை இருக்குன்னா எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குன்றதையும் பார்க்கலாம். பொதுவாக காலையில் எந்திரிச்சோன்னே ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் நம்ம ஒர்க் பண்ணனாலும் ஏதோ ரொம்ப நம்ம ஒர்க் பண்ணி களைச்சி போயிட்ட மாதிரி ஒரு சோர்வு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும்.
ஒரு கான்ஷியஸ் இல்லாமல் மந்த நிலை, எப்போவுமே சரி இந்த ஒர்க்கை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே எக்ஸசிவாக நமக்கு வந்து அதிகமாக மூச்சு வாங்குறது, பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, படபடப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். அடுத்து முக்கியமாக பார்த்தோன்னா கண்கள் வெளிரி காணப்படுது. நாக்கு டாக்டர்கிட்ட போனோன்னாவே கண்ணு நாக்கெல்லாம் செக் பண்ணுவோம் இல்லைங்களா, நாக்கு வெளிரி இருக்கிறது, நகங்கள் வெளிரி இருக்கிறது, ஈஸியாக உடையிற மாதிரி இருக்கும், நகங்கள் வந்து எளிதில் உடையிற மாதிரி இருக்கிறது, அதிகமான ஹேர் லாஸ் ஆகிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ எனக்கு நிறைய முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்லுவாங்க. அடுத்ததாக ஒயிட் டிசார்ஜ், அதாவது வெள்ளைப்படுதல் பிரச்சனை, லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் நிறைய பெண்களுக்கு, அனிமியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுறத பார்க்கலாம். அடுத்து முக்கியமாக நம்ம என்னதான் ஃபுட்டு, இன்னும் ஒரு சிலருக்கு நம்ம ஃபுட்டு எடுத்தாலும் டைஜஷன் ஆகலை, வெயிட் லாஸ் வந்து சிவியராக ஆகிட்டே இருக்குது, இந்த மாதிரியான கண்டிஷனும் அனிமிக்காக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படுது. இப்போ அனிமிக்காக இருக்கிற பட்சத்தில் எந்த மாதிரியான உணவு முறைகள், ஒரு சிலர் நான் சொல்லுவேன், நான் வந்து டெய்லி டேட்ஸ் சாப்பிட்றேன், இல்லை பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் எடுக்கிறேன், கீரைகள் நிறைய சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகலைன்னு நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம என்னதான் அயன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள். பொதுவாக அனிமியா இருக்கக்கூடிய நபர்கள் புளிப்பு சுவை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய உணவில் புளி அதிகமாக சேர்க்காமல் இருக்கணும். புளி அப்படின்னா டேம்ரைன், நான் சொல்லக்கூடிய இந்த புளியை நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வத்த குழம்பு இல்லை காரக்குழம்பு, மீன் குழம்பு, இது எல்லாமே நிறைய புளி சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். அதிகமான இந்த புளி எடுக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, நம்ம எடுக்கக்கூடிய அயன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளோட அப்சார்ப்ஷனை இது தடை பண்ணும். ரத்தத்தை அதிகமான டாக்ஸின் சேர்றதுக்கும் இந்த புளி காரணமாக இருக்குது. இல்லை நான் புளிப்பு சுவையே எடுக்கக்கூடாதா அப்படின்னு கிடையாது, புளியை மட்டும் நம்ம தவிர்க்கணும். மற்றபடி நம்ம புளிப்பு சுவை இருக்கக்கூடிய நெல்லிக்கனியோ இல்லை மாங்காய், தக்காளி, இந்த மாதிரி புளிப்பு சுவை இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். இந்த புளியை எடுக்கிறத நிச்சயமாக தவிர்க்கணும். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய எல்லா உணவுமே வாஷ் அவுட் ஆகி வெளியில் வந்துடும் அதிகமாக புளியை நம்ம எடுக்கும்போது. ஸோ இது தவிர்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் நிறைய கவனம் செலுத்தணும். இதில் முக்கியமாக நம்ம சொன்ன மாதிரி நெல்லிக்காய் எடுக்கிறது, பேரிச்சம்பழம், இதை தேனோடு சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடலில் அதிகமான ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக தேன்லேயுமே வந்து பார்த்தோம்னா அதிகமான இரும்புச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு பொருளையும் தேனோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலுக்கு அதிகமான ஆற்றல், தசையை வளர்க்கக்கூடிய ஆற்றல், உடலில் WBC செல்ஸ் மற்றும் RBC செல்ஸ் இது ரெண்டுமே செக்ரீட் ஆகிறதுக்கு தேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நெல்லிக்காயை தேனில் வச்சு சாப்பிட்றது, பேரிச்சம்பழத்தை தேனோடு சாப்பிட்றது. முக்கியமாக வெயிட் கம்மியாக இருக்கிற, வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது, அண்டர் வெயிட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நபர்கள் இஞ்சி தேனூரலை ஸ்பெஷலாக டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த இஞ்சி தேனூரல் எப்படின்னா, இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக அதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்து உலர்த்தி எடுத்துக்கணும். இந்த உலர்ந்த இஞ்சியை தேனோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ 2-3 துண்டுகள் அளவுக்கு தேனோடு சேர்த்து காலையில் இதை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது அதிகமான பசியை தூண்டக்கூடியதாக இருக்கும். தேனோடு சேர்த்து சாப்பிடும்போது ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். வயிற்றுப்பகுதியில் புண்ணு இருக்குது, இல்லை அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்குது, லிவரில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஸ்ப்ளீனில் நமக்கு வந்து மண்ணீரல் வீக்கம் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் நம்ம இந்த இஞ்சி தேனூரலை பயன்படுத்தலாம். தினமுமே இந்த இஞ்சி தேனூரல் சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம பாடியில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய லேகிய வகைகளில் பார்த்தோம்னா தேன், நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ நெய் சேர்த்து தான், மூலிகைகளோடு சேர்த்து தான் லேகியத்தை நம்ம செய்கிறோம். இதில் முக்கியமாக தேற்றான் கோட்டை லேகியம், கரிசாலை லேகியம். ஒரு சிலருக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது, இதனாலேயே நான் அனிமிக்காக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப அதிகமாக மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்குன்றவங்க வெண்பூசணி லேகியத்தை பயன்படுத்தலாம். இந்த லேகியத்தோட எக்ஸஸாக எனக்கு ப்ளீடிங் இருக்குது, பைல்ஸ் ஃபிஸ்டுலா இருக்குன்னு சொல்கிறவங்க கடுக்காய் லேகியம் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி லேகிய வகைகளை தொடர்ந்து ஒரு நாளைக்கு காலையில் இரவு 2 வேளையும் 5 கிராம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தனாலும் ரத்தம் ஊறுவதற்கு, உடலில் வந்து ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது எல்லாமே துணையாக இருக்கும். முக்கியமாக கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தலாம். தொடர்ந்து கரிசலாங்கண்ணி கீரையை 48 நாட்கள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ரத்தத்தில் அதிகமான ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் வாரத்திற்கு 2 நாட்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா, நெல்லிக்காயை பாலில் வேக வைத்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். இது குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்கும்பொழுது அதிகமான ஆற்றல் மட்டும் இல்லாமல் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். ரத்த சோகை இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஏதாவது மருத்துவ
தகவல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நம்ம வீடியோ பதிவாக கொடுக்குறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.